இதுதான் நம்முடைய கல்லீரல். இந்த கல்லீரலில் கொழுப்பு அடைஞ்சாதான் நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கு பேர் என்ன? கல்லீரலில் கொழுப்பு அடைஞ்சதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஃபேட்டி லிவர். கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ ஆபத்தானதுன்னு. பார்த்துருக்கீங்களா ஃபேட்டி லிவர்? இது கல்லீரல். ஓகேவா? இதுதான் நம்முடைய பித்தப்பை. இந்த பித்தப்பையில் கல் நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பித்தப்பை. இது நம்முடைய கணையம். இதில் தான் இன்சுலின் சுரக்கும். ஸோ இதில் பிரச்சனை வரும்போது என்ன ஆவாங்க? நிறைய பேர் சுகருக்கு மாத்திரை போட்டது நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட்டுக்கு வச்சுருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே ஒன்லி பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். ஏன் பேலன்ஸ் டயட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த ஃபேட்டி லிவரும் சரியாகும். பித்தப்பையில் கல் இருந்தால் கூட இந்த கல்லும் கரைஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கணையமும் நல்லபடியாக இன்சுலினை வேலை செய்யும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, சுகர் மாத்திரையும் ப்ரெஷர் மாத்திரையும் கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக நிறுத்தலாம். இந்த இன்சுலினும் என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக நிறுத்தலாம். ஸோ அவ்வளோ முக்கியமானது இருந்தது பேலன்ஸ் டயட். இந்த வீடியோ என்ன பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸ்டே டியூன்.